ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. This video sponsored by SBO. SBO is the one of the genuine part-time job company. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், குத்துப்பாட்டுனா யார் நமக்கு ஞாபகம் வரும்? குத்துப்பாட்டுனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம ராக் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், இசை மன்னன் அனிருத்து தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா அவருடைய பாட்டு கேட்குறதுனா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அப்படியே இதயம் இடிஞ்சு நொறுங்கி இதயமே வெடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு குத்துப்பாட்டு போடுறவர் தான் நம்ம அன்பு தம்பி அனிருத் அவர்கள். அவருடைய பாட்டை கேட்டால் நல்ல ஒரு ஹார்ட் வீக்கானவன்லாம் போயிட்டு அவருடைய பாட்டை கேட்டான்னா அங்கேயே முடிஞ்சிடுவான். அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பாட்டை போட்டு கேட்க விட்டாலே உடனே அவனுடைய கதை முடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இசைக்கோர்வையை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் நம்முடைய அன்பு தம்பி அனிருத் அவர்கள். அவர் ராக் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. ராக்னா என்ன? மலை இல்லையா? மலைனாவே கரடு மூடாக தானே இருக்கும். அப்போ அவருடைய இசையே கரடு மூடாக தான் இருக்குது. அவருக்கு பேர் ஓசை நாயகன்னு கொடுக்கலாம் என்னை பொறுத்தவர்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு அவருடைய இறைச்சல் தான். கூலி படம் போய் பார்த்தோம், பாதியிலே மண்டை வலி எடுத்துருச்சு. ஒரு இடத்துல கூட மியூசிக்கை நிறுத்தவே இல்லை. இளையராஜாலாம் சில இடத்துல மியூசிக் போடுவார், சில இடத்துல விட்டுருவார். பிளாங்காக இருக்கும், அது ஒரு இனிமையாக இருக்கும். இவன் இசையை நிறுத்துறதே இல்லை, போட்டுக்கிட்டே இருக்கான். அது ஃபைட் சீன்லாம் வந்துச்சுன்னா பின்னாடி ஏதோ கத்துறான், என்ன கத்துறான்னே தெரியல. அவ்வளோ ஒரு தலைவலி எடுக்குது. அந்த மாதிரி ஒரு இறைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இசைலாம் ஒரு இசையா. அவன் என்ன கேட்குறான்னா, அனிருத்லாம் ஒரே தடவை அவனுடைய வாழ்நாளில் ஆட்டமா தேரோட்டமா பாட்டு கேட்க சொல்லணும். அதை கேட்டு பாடுறா. குத்துப்பாட்டுனா எப்படி இருக்கும்? இதுதான் குத்துப்பாட்டு. தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ ரிலீஸ் ஆகிருக்குல்ல கேப்டன் பிரபாகரன், அங்கே எல்லாம் அப்படியே ஆடுறான், தேட்டரே அதிருது. அது குத்துப்பாட்டா இது குத்துப்பாட்டா? அதில் எங்கேயாவது ஒரு இசை தான் வருது, ஆனால் இசை மென்மையான இசை, ஆனால் அது குத்துப்பாட்டு. அங்கே அந்த இசை லயத்தோடு வருது, அப்படியே லயிக்கக்கூடிய அளவுக்கு வருது, எல்லாருடைய மனசையும் தொடுது. கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஒரு குத்துப்பாட்டு நிற்குது. இவன் போடுற பாட்டு 3 நாள் நிற்க மாட்டேங்குது, ஆனால் அப்படியே லைக் போகுது, வியூஸ் போகுது, கோடிக்கணக்கில் போகுது, மில்லியன் கணக்கில் போகுதுங்கிறான். அது திருப்பி அடுத்த வாரம் காணாத போயிடுது. இது பாரு, காலத்துக்கும் நிலைத்து நிற்குது. இதுக்கு தான் பேர் தான் குத்துப்பாட்டு. பாட்டு போட்டால் எப்படி போடணும், அந்த மாதிரி பாட்டை கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள். இவன் இசையை கெடுக்கிறான், மனதை கெடுக்கிறான். இளையராஜா ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட டெசிபிளுக்கு மேலே நான் சவுண்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது இதயத்தை பாதிக்கும். அப்படி பாருங்கள். அதனால அவர் பேர் இசை ஞானின்னா. இசை ஞானினா மக்களை பற்றி, மக்களுடைய மனதை உணர்ந்தவர் அவர். எந்த இசையை கொடுத்தா மனதுக்கு இதமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும்போது அவர் போய் பாட்டை கேட்டால் கஷ்டம் தீர்ந்து போகும், சந்தோஷமாக இருக்கும்போது போட்டால் சந்தோஷம் அதிகமாகும். அதுதான் இளையராஜா, அதான் இசை ஞானி. இவன் பாட்டை கெடுத்தான், ஊட்ட கெடுத்தான், நாட்டை கெடுத்தான், எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அனிருத் என்னைக்கு இசை உலகத்தை விட்டு வெளியில் போகிறோன்னா அன்றைக்கி தான் இசைக்கு ஒரு விடிவு காலம் நண்பர்களே. குத்துப்பாட்டுன்னு போட்டு நம்மளையெல்லாம் வீணாக்குறான். ரஜினிகாந்த் வேறு அவனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கார். சொந்தக்காரன்ல அவனை மாதிரி ஒரு இசையமைப்பாளர் கிடையாதான். ரஜினிகாந்த் இவருடைய பழைய பாட்டெல்லாம் மறந்துட்டார் போல இருக்குது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பணம் தானே, பணமும் உறவும் தான். அதில் அவர் அனிருத்தை அப்படி தூக்கி பிடிக்கிறார் ரஜினிகாந்த். சரி இருக்கட்டும், பொழைச்சிட்டு போங்க, நீங்கள் தான் கோடி எல்லாம் 200 கோடி 300 கோடின்னு சம்பளம் வாங்குறீங்க, வாங்குங்க. ஆனால் மக்களை பற்றி சிந்திக்காதீங்க. இவ்வளோ வயசான காலகட்டத்தில் ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட படம் நடிக்கணும்? நல்ல மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய, இளைஞர்களை உற்சாகமூட்டக்கூடிய, நல்வழிப்படுத்தக்கூடிய படம் நடிக்கணும். இந்த வயசில் போய் தாதா வேஷம் போட்டுக்கிட்டு ஒரே வெட்டு குத்து சுடுறது, அவ்வளோ பெரிய இதாக வன்முறையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு சவுண்டை போட்டு மக்களை வீணாக்குறது தான் இவங்களுடைய வேலையை நண்பர்களே. அதனால் என்ன பொறுத்தவரை இது இந்த குத்துப்பாட்டுங்கிற பேரில் அனிருத் பண்ணுறது மிகப்பெரிய கொடுமை. ஆனால் வாழ்நாளில் ஒரே ஒரு தரம் இளையராஜாவோட இந்த குத்துப்பாட்டுகள் இருக்குது. இந்த ஒரு பாட்டில் ஆட்டமாக தேரோட்டமாக நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இதுமாதிரி நிறைய பாட்டு போட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு லயம் இருக்கும், அது ஒரு உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும். இவன் பாட்டை காட்டால் எரிச்சல் வருது, கோபம் வருது, ஐயோ மண்டை வலி எடுக்குது. என்ன பண்ணுறது? காலத்தின் கோலம் நண்பர்களே. இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது நம்மளுடைய
தலைவிதி, என்ன பண்ணுறது, அனுபவிப்போம். இன்னும் எத்தனை வருடங்கள் இதெல்லாம் அனுபவிக்க போகிறோமோ. ஆனால் இளையராஜா இருக்கிறவர் நம்ம இளையராஜா பாட்டை கேட்கலாம், அவர் போன பிற்பாடும் கேட்கலாம். அவர்லாம் 1000 வருஷங்கள் வாழக்கூடியவர். அவர் இசை மூலமாக வாழ்வார். மனித தெய்வம் அவர். அவர் வாழும் காலத்தில் நம்ம வாழ்கிறங்கிறதே நன்றி, சந்தோஷம்.